இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பாவர்ட்டி அஸ் அ சேலஞ்ச் அப்படின்ற சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபேவரட்டான சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நாளாகவே இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ. ஸோ லேட்டானதுக்கு ரொம்ப சாரி, ஓகேவா? ஸோ பாவர்ட்டினா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு வறுமை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வறுமை தான் நம்மளோட இந்தியாவில் ஒரு மோஸ்ட் டிஃபிகல்ட் சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நாட்டோட வறுமை அப்படின்னு என்னென்னா யாருமே வறுமையில் இருக்கக்கூடாது, எல்லாருமே அடுத்த லெவலுக்கு முன்னேறி போகணும் அப்படிங்கிறது தான். ஆனாலும் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இந்த பாவர்ட்டி லைன் கீழே இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள எல்லாரையுமே எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேற வைக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு நாட்டோட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு மோஸ்ட் டிஃபிகல்ட் சேலஞ்ச் எது அப்படின்னு பார்த்தா அந்த பாவர்ட்டிலேருந்து எல்லாரையும் வெளியே கொண்டு வர்றது தான். சரியா? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வெளியே வீட்டிலேருந்து வெளியே போனாலே நம்மளை சுற்றி நிறைய மக்கள் இருப்பாங்க. அந்த நிறைய மக்களில் நம்ம பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறவங்க தான் பாவர்ட்டியில் இருக்காங்களா, புவர் பர்சனை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இல்லையா? ஸோ யாரெல்லாம் நம்ம புவர் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்? யார்கிட்ட ஒரு சொந்தமாக ஒரு நிலம் இல்லையோ, ஒரு வீடு இல்லையோ, ஸோ அவங்கெல்லாம் நிறையா நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறமா ஒரு கூட்டமான ஒரு க்ரௌடான ஒரு ஏரியாஸில், அதாவது இந்த ஜங்கீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சேரி ஏரியாவில் வாழக்கூடிய மக்கள். ஸோ இவங்களும் புவர் கேட்டகரி தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தினசரி கூலி வேலை பார்ப்பாங்களா, தினசரிக்காக இந்த டெய்லி வேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்கள நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சில பேர் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வேலை செய்வாங்க, குழந்தை தொழிலாளர்களாக வேலை பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே எதுக்காக ஓடுறாங்க, எதுக்காக இந்த மாதிரி வேலை எடுக்கிறாங்கன்னா அவங்களோட டெய்லி வருமானத்துக்கு அவங்களுக்கு காசு வேணும். ஏன்னா அவங்க எல்லாமே அந்த பாவர்ட்டிக்குள்ளே தான் இருக்காங்க, ஒரு புவர். சரியா? கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் கிடைச்ச காசை விடக்கூடாது அப்படின்ட்டுனால அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பண்ணிவிட்டு அது மூலியமாக காசு தன் குடும்பத்துக்காக சேர்த்து வச்சுட்ருக்காங்க. நிறையா என்ன பார்ப்போன்னா நிறைய குழந்தைகளோட சில பேர் பிச்சை எடுப்பாங்க. ஸோ அது எதுக்காக அவங்களுக்கு சாப்பாடு வேணும். ஸோ அதுக்கு பிச்சை எடுக்கிறாங்க, அதுக்கு காசு வேணும். சரியா? ஸோ இதே மாதிரி நிறைய தரப்பு நம்ம புவர் பீப்புளை நம்மளை சுற்றி நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் 4%ல் 1% கண்டிப்பாக புவராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்மளோட இந்தியா பாப்புலேஷன் எவ்வளோ கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தா 1416 மில்லியன். ஆனால் 1416 மில்லியனில் கண்டிப்பாக 270 மில்லியன் பீப்புள் நம்ம இந்தியாவில் புவராக தான் இருக்காங்களாம், அதாவது பாவர்ட்டி லைன் கீழே தான் இருக்காங்களாம். சரி, இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று பார்க்க போகிறோம். 2 தரப்பு சாராரோட வாழ்க்கை சம்பவம் தான். ஒருத்தவங்க ஏர்பன் ஏரியாவில் வாழ்கிறாங்க, ஏர்பன் லைஃப், அதாவது நகர்ப்புற வாழ்க்கையும், இன்னொருத்தவங்க ரூரல் லைஃப், அதாவது கிராமப்புற வாழ்க்கை. ஸோ இவங்க 2 குடும்பத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஏர்பன் லைஃப் அப்படிங்கிறது. ஸோ ராம் சரண் ஒருத்தவங்க. ஸோ இவங்களுக்கு 33 வயசு ஆகுது. இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தா தினக்கூலி தான் போயிட்டுருக்காங்க, டெய்லி வேஜஸ். டெய்லி ஒரு நாள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுதான் அவங்களோட காசு, ஓகேவா? ஸோ டெய்லி வேஜஸ்க்கு போயிட்டுருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தா ஜார்க்கண்ட் அப்படின்ற இடத்துல ஒரு வீட் ஃப்ளோர் மில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டுருக்காங்க. இவங்களோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1500 தான், ஓகே? வாரத்துக்கு 1500. ஆனால் இந்த காசு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஃபேமிலியில் மொத்தம் 5 பேர் இருக்காங்க, 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலிக்கு இந்த காசு அப்படிங்கிறது போதுமானதாக அவங்களுக்கு இல்லை. இந்த ஃபேமிலிலே 6 பேர். ஆனால் இவருக்கு அம்மா அப்பா வெளியவும் இருக்காங்க. சரியா? வெளியே வேறு இன்னொரு ஊரில் இருக்காங்க. ஸோ வயசானவங்க. அதனால் அந்த அம்மா அப்பாவுக்கும் சேர்த்து காசு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நம்மளோட ராம்சரனுக்கு தான் இருக்குது. ஸோ அவங்க அம்மா அப்பா கிட்டே ஆகட்டும், இவங்ககிட்டே இருக்கட்டும், சொந்தமாக எந்த ஒரு வீடு, நிலம், வாசல் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க அப்பாவுமே முழுக்க ராம்சரனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ ராம்சரனோட ஒய்ஃப் பார்ட் டைமாக மேடாக வேலை பார்க்குறாங்க, ஒரு சில வீட்டில் வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய சம்பளம் அப்படின்னு பார்த்தோன்னா 800 ரூபா. சரியா? ஸோ இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்குது. அந்த வாடகை வீடுனா நம்ம ஏதோ ரொம்ப ஃபெசிலிட்டிஸோடு நினச்சிட வேண்டாம். ஒரே ஒரு சிங்கிள் ரூம், ஓகே? இது மட்டும் தான், ஒரு ரூம் தான் வாடகை. ஸோ அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ எங்கே தங்கியிருக்காங்கன்னு பார்த்தா இந்த புறநகர் பகுதியில் தங்கியிருக்காங்க. சரியா? ஒரு க்ரௌடடான ஏரியாவில் இவங்களும் ஒரு வீட்டு பகுதியில் தங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா இது நம்ம வெரைட்டியாக சாப்பிட மாட்டாங்க. ஒன்றும் ஒரு தால் இல்லைன்னா மீல்ஸ் சாப்பாடு, பருப்பு. ஸோ இதுமே தான் அவங்க குடும்பத்துக்கு போதும். ஆனால் இதுவே அவங்களால வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. ஸோ அந்த காசு இவங்களுக்கு எனஃப் ஆகலை. சரியா? ஸோ இவங்களோட பெரிய பையன் டீ ஷாப்பில் ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணுறான். ஸோ அவனுடைய சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 300 ரூபா. இவங்களுடைய அந்த 10 வயசு பெண் குழந்தை வீட்டோட மற்ற 2 குழந்தைங்க இருப்பாங்க, மொத்தம் 4 குழந்தைங்க சொன்னேன். முதல் பையன் வேலை பார்க்குறான், 2வது பொண்ணுக்கு 10 வயசு ஆகுது. அப்போ இன்னும் 2 சின்ன குழந்தைங்களுக்கு 10 வயசோட கம்மி. ஸோ குட்டி பிள்ளைங்க. சரியா? ஸோ 10 வயசு பொண்ணு என்ன பண்ணுதுன்னா மீதி இருக்க அந்த 2
சேனல் சின்ன குழந்தைங்களும் வந்து பார்க்குது. எந்த ஒரு குழந்தையுமே இது வரைக்கும் ஸ்கூலுக்கு போகலை. ஏன்னா ஸ்கூலுக்கு போகாமல் இந்த பையன் இப்படி வேலைக்கு போகிறனால ஒரு 300 வருது. இப்போ இந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டானா 300 கட் ஆயிரும் இல்லையா? ஸோ அதனால வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பவும் செய்யலையாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் எவ்வளோன்னு பார்த்தா மொத்தமே 2 பேர் ஆஃப் ஹேண்ட்மேட் ஆன் கிளாத்ஸ் தான் இருக்காங்க. ஹேண்ட்மேட் ஆன் அப்படின்னா யாராவது கொடுப்பாங்க இல்லையா, தெரிஞ்சவங்க நாங்கள் வச்சுக்கோங்க பழைசெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ இதை மாதிரி ஒரு 2 பேர் தான் வச்சுருக்காங்களாம். மறுபடியும் எப்போ இவங்க வந்து யாராவது கொடுப்பாங்க, எப்போ கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொன்று எப்போ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப கிழிஞ்சு இதுக்கு மேலே அந்த ட்ரெஸ்ஸை போடவே முடியாது அப்படி ஆன பிறகு தான் வேறு ஒரு துணிகளை வந்து எடுப்பாங்களாம். ஸோ இவங்ககிட்ட ப்ராப்பராக ஒரு ஹெல்த் கேர் இல்லை, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகிற ஃபெசிலிட்டிஸ் அப்படிலாம் கிடையாது. சும்மா வீட்டில் வச்சே வந்து எல்லாம் வைத்தியம் வந்து பார்த்துப்பாங்களாம். ஸோ இதுதான் இந்த அர்பன் லைஃப்பில் இருக்கக்கூடிய ராம் சரணோட வாழ்க்கை. ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான், ரொம்ப புவர் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. இப்போது கிராமப்புறத்தில் எப்படின்னு பார்ப்போம். சரி, நகர்ப்புறத்தில் காசு சம்பாதிக்கிறது, ஓடுறது, சமாளிக்கிறது கஷ்டம்னு பார்க்கலாம். இப்போ கிராமப்புறத்தில் எப்படினாலும் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்களே. இப்போ கிராமப்புறத்தோட ஒரு வாழ்க்கையில் அனுபவத்தை பார்க்க போகிறோம். லெங்கா சிங் அப்படின்றவங்க, இவங்க வந்து ஒரு ஸ்மால் வில்லேஜ், உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் வில்லேஜ் கிராமத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்டேயும் சொந்தமாக லேண்டு, வீடு எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இவரும் ஒரு ஃபார்மர் கிட்ட தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபார்மர், ஓகே, இந்த வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில். ஸோ இவருக்கு வந்து ஒரு ரெகுலரான பேசஸாக ஒரு வேலையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு இராட்டிக், அதாவது அந்த ஒழுக்கற்ற முறை. சில டைமையும் சீசன் வந்தால் அவங்களுக்கு வேலை இருக்கும், சீசன் வந்தால் இருக்காது, டைம் ஏறி ஆகுறதுக்கோ சில சமயம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ இது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இவருடைய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தா 50 ரூபா தான் ஒரு நாளைக்கு. ஆனால் அந்த 50 ரூபாயும் எப்படி கிடைக்கும் இவருக்கு அப்படின்னு பார்த்தா, அதிகப்படியாக ஃபுல்லாக என்ன சொல்கிறது, இறங்கி வேலை பார்க்கணும். காலையிலேருந்து ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக வெயிலுக்குள்ளே நின்றுட்டுன்னு அந்த வயல்வெளியிலே வேலை பார்த்தா தான் இந்த 50 ரூபாயுமே கிடைக்கும். சரியா? அண்ட் ஒரு ஃபார்மில் வந்து உழைச்சா மட்டும்தான், ஃபுல்லாகவே உழைச்சா மட்டும்தான் அந்த 50 ரூபாயும் கிடைக்கும். ஸோ இவங்களோட குடும்பத்தில் வந்து மொத்தம் 8 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் இவங்க சம்பாதிக்கிற அந்த காசு வந்து ஃபுட்டுக்கு வந்து போதுமானதாக வந்து அமையல. ஸோ இவங்க வந்து ஒரு குடிசை வீட்டில் தான் வந்து தங்கியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஒய்ஃப் வந்து குடும்பத்துக்காக பயங்கரமாக பாடுபட்டாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய விறகு எல்லாத்தையுமே எடுத்து சேகரித்து பொறுக்கிட்டு வந்து இவங்களோட அடுப்பு வைக்கிறதுக்கு தீக்கு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்களாம். ஸோ நம்மளோட லங்கா சிங் இருக்காங்களே, இவங்களுக்கு வந்து அப்பா இருக்காங்க. ஸோ அப்பா வந்து டிபி பேஷண்ட் வேறு. ஸோ டிபி பேஷண்ட் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஸோ அது நாள் வரைக்கும் அவங்க வந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்கணும். சரியா? எதுக்காக இறந்தாங்கன்னா, போதுமான ஒரு மருத்துவ உதவி இல்லாமல், அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாமல் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமல் இறந்துட்டாங்களாம். ஸோ டிபி பேஷண்ட் இல்லையா? ஸோ டிபி பேஷண்ட் அவங்க அப்பா இறந்ததுமே அவங்க அம்மாவுக்கும் இதே ஒரு ப்ராப்ளம் மாதிரி தான் அஃபெக்ட் ஆகிடுச்சு. டிபி வந்து வந்துருச்சு. ஸோ இவங்களுக்கும் போதுமான அந்த சர்வீஸ், அந்த மெடிக்கல் சர்வீஸ்லாம் இல்லாமல் அப்படியே சும்மா வீட்டிலேயே அப்படியே லொக்குன்னு இருமிட்டு அப்படியே அன்றாட வாழ்க்கை எப்படா சாவும் அப்படின்ற ஒரு நாட்களை எண்ணி தான் காத்துட்ருக்காங்களாம். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து ப்ரைமரி ஸ்கூல் வந்து இருக்குது. சாரி, அந்த வில்லேஜில் வந்து ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது. ஆனால் லங்கா வந்து இந்த வரைக்கும் ஸ்கூலுக்கு போனது அப்படின்றதுலாம் கிடையாது. 10 வயசுலேருந்தே இவர் வந்து வேலைக்கு தான் போயிட்டுருக்காரு. ஸோ இந்த ஃபேமிலி பொறுத்த வரைக்குமே சோப்பு, எண்ணெய் இது எல்லாமே ஒரு லக்ஸரியான ஐட்டமாக. இப்போ நம்ம லக்ஸரினா நம்மளாம் என்ன சொல்லுவோம், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, காரு, டிவி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் இவங்களுக்கு வந்து நார்மலாக குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிற யூஸ் பண்ணுற சோப் ஆகட்டும், தலைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், இது எல்லாமே வந்து இந்த ஃபேமிலிக்கு லக்ஸரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கேஸ் ஸ்டடி பார்த்தோம் இல்லையா. கிராமப்புறத்தில் என்னதான் 1500 ரூபா சம்பாதிச்சாலுமே அவங்களோட குடும்பத்தை ஓட்ட முடியல. இவர் 50 ரூபா சம்பாதிச்சாலும் இதே நிலைமையாக தான் இருக்குது. ஓகே, இந்த நகரப்புறத்துலேயும் சரி, கிராமப்புறத்துலேயும் சரி. ஸோ இடங்கள் வேறு வேறையாக இருந்தாலும் அது எப்படி இது பண்ணுறாங்க, சுச்சுவேஷன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எந்த மாதிரிலாம் இக்கட்டான சுச்சுவேஷன் வருதுன்னு பார்த்தோம் நம்ம இல்லையா. ஸோ இந்த 2 கேசஸுமே ஸோ எந்தெல்லாம் பாவர்ட்டி லைன் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட்லெஸ், யாருக்கு இந்த 2 ஃபேமிலிஸ் கிட்டுமே சொந்தமாக ஒரு வீடு, வாசல், நிலம் அப்படிங்கிறது கிடையாது. 2வது அன்எம்ப்ளாய்மெண்ட், ரெகுலராக ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மந்த்லி சேலரி வாங்கணும் அந்த மாதிரி பேசிஸ் வந்து எதுவுமே கிடையாது. இருக்கும்போது வேலைக்கு போவாங்க, இல்லாத போது விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி பேசிஸ் தான் இருக்குது. சைஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ எல்லாத்துக்குமே 4-5 குழந்தைங்க இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ இவங்களை டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வருமானம் எவ்வளோ வந்தாலும் பத்தாது. ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறது முன்னாடி காரணம் தான். இலிட்ரஸி, படிக்காதது ஒரு முக்கிய காரணம். அது அவங்க மேலே தப்பு கிடையாது, ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் அந்த காலத்தில். சரியா? ஸோ ஃபேமிலி வந்து சுச்சுவேஷன் தான். ஸோ படிக்கல அப்படின்னால கிடைச்ச வேலைக்கு மட்டும்தான் நம்மளால் போக முடியும். அதே இது படிச்சிருந்தாங்க அப்படின்னா மேற்கொண்டு வேறு ஏதாவது வேலைக்கு வந்து போயிருக்கலாம், ஒரு டீசெண்டான ஒரு வேலைக்கு வந்து போயிருக்கலாம். புவர் ஹெல்த், ஒரு உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு அப்படின்னா மேற்கொண்டு நமக்கு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு காசு இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் உடம்பு பாதிப்புக்குள்ளாகும், தன்னைத்தானே வந்து வர்த்திக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சைல்டு லேபர்.
ஸோ படிக்கல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்குறது தான் அனுப்புவாங்க. வீட்டிலேருந்து சும்மாவா சோப்பாட்டு போடுவாங்க, போட மாட்டாங்க இல்லையா? ஸோ அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப்லெஸ்னஸ். யாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ண சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா அவங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களும் அதே மாதிரி தான் கஷ்டங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் யாருக்குன்ற ஹெல்ப் பண்ணுற சுச்சுவேஷனில் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த பாவர்ட்டி லைனோட இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஓவராலாக அந்த பாவர்ட்டி மோஸ்ட்லி எங்கே போய் நிறுத்துது அப்படின்னு பார்த்தா ஹங்கர் அண்ட் லேக் ஆஃப் ஷெல்டர். பசி, இருக்கிறதுக்கு இடம், இது ரெண்டும் அடங்கிட்டா பாவர்ட்டி போயிடும். இதுதான்ப்பா வறுமைக்கு உண்டான காரணம். புவருக்கு இது ரெண்டுமே போதும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வந்து முடியல, அதுக்கப்புறம் ஒரு உடம்பு சரியில்லைன்னா அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை. ஸோ இதெல்லாமே எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். அதே மாதிரி பாவர்ட்டி அப்படின்னா லேக் ஆஃப் க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ். இப்போ ஒரு வீட்டில் ஒரு ரெஸ்ட் ரூம் அப்படி இருக்கிறது எப்படி, ஒரு 10 வீட்டுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறது எப்படி? ஸோ சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்காத இடமா இந்த மாதிரி போர் மக்களாக வந்து வாழ்கிறாங்க. ஒரு க்ளீன் வாட்டர் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்காது. ஏதாவது ரொம்ப அதுக்கப்புறம் எல்லா இடங்களுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த புவர் பீப்புள் ரொம்ப இல் ட்ரீட்டடாக வந்து நடத்துவாங்களாம். நம்ம ஃபேமிலி ஆகட்டும், ஃபேக்ட்ரிஸில் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆஃபீஸஸில், ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஏழைங்க அப்படிங்கும்போது ஒரு இலக்காரமாக ஒரு பார்வை, அவன் இந்த வேலை பண்ணிடுவான்ல, அதை பண்ணப்பா அப்படின்ட்டுன்னு ஒரு இருக்கட்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்க தள்ளுறாங்க இல்லையா? இதுதான் புவரோட நிலைமையா இப்போ வரைக்குமே நம்ம நாட்டில் இருக்குது. இது இப்போ கொஞ்சம் நம்ம படித்து நம்ம எல்லாமே ஒரு மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஸோ மாறி தான் இருக்குது. ஆனால் அந்த டைம்லலாம் பயங்கரமாக வந்து இருந்துச்சான். சரியா? ஸோ ஓவராலாகவே ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்ச் இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மில்லியன்ஸ் ஆஃப் மக்களை இந்த பாவர்ட்டி லைன் வந்து வெளியே அப்படியே கொண்டு வரணும், உங்களை மேம்படுத்தி விட்டுறணும் அப்படிங்கிறதான் இந்தியாவோட ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்ச். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து பாவர்ட்டி அஸ் சீன் பை சோஷியல் சயின்டிஸ்ட். ஸோ சயின்ஸுக்கு மட்டும் தான் சயின்டிஸ்ட் இருப்பாங்களா, சோஷியல்ஸ்க்கு நாங்கள் சயின்டிஸ்ட் வைப்போம் அப்படின்ட்டுன்னு ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த சோஷியல் சயின்ஸஸ்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு சில கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா லெவல் ஆஃப் இன்கம் வேரியேஷன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான சேலரி வருதுல்ல, ஸோ இந்த வேரியேஷன் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது வந்து பேஸான காரணம் தான். ஆனால் அந்த லெவல் ஆஃப் இன்கம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இலிட்ரஸி லெவல். அவங்க படிக்காதது ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? அவங்களோட ஹெல்த் கேர் ஒரு முக்கியமான காரணம். ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கரெக்டாக போய் சென்றடையலை அப்படிங்கிறது அதுவும் ஒரு காரணம். அது மாதிரியே ஒரு சுகாதாரமான ஒரு சுச்சுவேஷன் இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் தான். ஸோ இது எல்லா காரணமேனா மக்கள் இன்னும் இந்த பாவர்ட்டிக்குள்ளே இந்த புவர் பீப்புளாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம நிறையா சோஷியல் சயின்டிஸ்ட் எல்லாமே ஆதாரப்பூர்வமாக வந்து சொல்கிறாங்களாம். நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த புவர் பீப்புள் எல்லாருமே இந்த புவர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய லைஃப்லேயே தான் வாழ்வாங்களாம். அந்த சரௌண்டிங் அந்த ஒரு ரீஜன்லேயே தான் வாழ்வாங்களாம். ஒரு பெட்டர் குவாலிட்டி இருக்கக்கூடிய ரீஜனில் போய் அவங்களால வந்து வாழி சஸ்டெயின் ஆக முடியாது. ஏதோ ஒரு ஒதுக்கப்படுறாங்களா இல்லை இவங்களே ஒதுங்கிட்டாங்களா அப்படின்றது தெரியல. பட் ஒவ்வொரு ரீஜனும் அப்படியே தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒர்க்கிங் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம் இந்தியா. இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் ஆர்ஆர் மட்டும்தான் இந்த மாதிரி வேலைகள் பண்ணும், அவங்க வந்து இந்த ரீஜனில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு எழுதப்படாத ஒரு விதி ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணம் நம்ம மாதிரி சொல்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது. ஸோ பாவர்ட்டி லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு காமன் ஒரு மெஷர்மெண்ட் ஒரு யூஸ் மாதிரி இந்த பாவர்ட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் பேஸ்ட் ஆன் எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா ஒருத்தவங்களோட இன்கம் எவ்வளவு. இப்போ ஒரு பர்சனோட ஹிஸ் ஆர் ஹர் குடும்ப தலைவன் குடும்ப தலைவி, ஓகே. ஸோ யாரோட இன்கம் வந்து அவங்களோட பேசிக் நீட்ஸ்க்கு ஃபுல்ஃபில் ஆகலையோ, ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே வந்துடுறாங்க. ஸோ பேசிக் நீட் இதுதான் இந்த முக்கியமான வார்த்தை. பேசிக் நீட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அடிப்படை தேவை, ஓகே. இந்த அடிப்படை தேவை அப்படிங்கிறது வெவ்வேறு டைம்க்கு ஏற்ற மாதிரி, வெவ்வேறு கண்ட்ரீஸ்க்கு, வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறுபடுமா. இப்போ அமெரிக்காலலாம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பர்சன் கிட்ட கார் இல்லை அப்படின்னா அந்த பர்சன் வந்து புவர் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்களாம். சரியா? அவருக்கு கார் இல்லையா, ஐயோ பாவம் சரி ரொம்ப ஏழை போல அப்படின்னு. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பாருங்களேன், கார் இருக்குது அப்படின்னா ஒரு லக்ஸூரியஸ் பர்சன், கார்லாம் வச்சுருப்பான் பாவன் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து மாறுபடுது, ஓகே. ஸோ பேசிக் நீட் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து மாறுபடுது. ஸோ இந்தியாவில் வந்து பாவர்ட்டி லைன் எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க? ஒன்று வந்து இன்கம் வச்சு, அதுக்கப்புறம் லெவல் ஆஃப் ஃபுட் ரிக்குவயர்மெண்ட்டு, கிளாத்திங், ஃபுட் வேர், அவங்ககிட்ட ப்ராப்பராக ஒரு ஷூ இல்லை, ஒரு ட்ரெஸ் இல்லை, ஒரு சாப்பிட்ற சாப்பாடு இல்லை, ஒரு எஜுகேஷன் இல்லை, ஸோ இந்த மாதிரி அப்புறம் மெடிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ இது எல்லாமே வச்சு தான் பாவம் வேலை அவளால் வந்து புவராக இருக்கான். மெடிக்கலுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல, பாவம் அவன் படிக்கலை, அதனால தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து போக முடியல, காசு இல்லைன்னு ஸ்கூலுக்கு போகல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம புவர் அப்படின்னு வந்து ஒரு முத்திரை வந்து குத்திரமா. ஸோ ஃபுட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஃபுட் ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா
ஸோ இந்த சீரியல், பல்சஸ், வெஜிடேபிள், மில்க், ஆயில், பால் அப்படிங்கிறது ஒரு தேவையான விஷயம். நம்ம வந்து இப்போ கூட ஒரு கிளாஸ் பால் கூட குடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் குழந்தைங்க நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே ஒருத்தவங்களுக்கு கிடைச்சதுன்னா ஓகே, அவங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். பட் இதெல்லாம் கூட பேசிக்கான அந்த பருப்பாகட்டும், காய்கறிகள், பால் கிடைக்கல, ஒரு எண்ணெய் கிடைக்கல, ஸோ இதெல்லாம் கூட கிடைக்கல அப்படிங்கும்போது கூட அந்த பர்சன் வந்து புவர் அப்படின்ட்டு தான் வந்து கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஸோ ட்ரூ கதாவாகவே நம்ம ஏதோ சொல்லுவோம் அப்படின்னா கேலரிஸ். ஓகே, ஸோ கேலரிஸ் இவ்வளோ பர்சனுக்கு இவ்வளோ கேலரிஸ் கிடைக்கல அப்படின்னா அவன் வந்து ஒரு ஊட்டச்சத்து குறைபாடாக ஏதோ ஒன்று இருக்கான். பட் அதனால அவன் புவராக இருக்கான். புவராக இருக்கனால ஊட்டச்சத்து குறைபாடு அவனுக்கு சாப்பாடு எதுவும் கிடைக்கல. ஸோ அப்படின்னு தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேலரிஸ் அப்படிங்கிறதுமே ஏஜுக்கு, செக்ஸுக்கு, அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் வேலை பார்க்குறாங்களோ, ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் குறித்தெல்லாம் எல்லாமே மாறிட்டு இருக்குமா. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பர்சனுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2400 கேலரிஸ் வந்து தேவைப்படுது. இது யாருக்குன்னா ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, கிராமப்புறங்களில் ஏரியா இருக்கக்கூடிய மக்களுக்கு. இது நம்ம ஏர்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நகர்ப்புறங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2100 கேலரிஸ் மட்டுமே போதுமானது. ஏன் அவங்களுக்கு மட்டும் அதிகம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, கிராமப்புற மக்கள் நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் வந்து நிறையா பண்ணுவாங்களாம். இறங்கி அப்படியே வேலை பார்க்குறது, விவசாயமாகட்டும், வேறு என்ன வேலைனாலுமே சரி கொஞ்சம் உடம்பு வளைஞ்சு வேலை பார்ப்பாங்க. இதே ஏர்பன் ஏரியாவில் ஃபுல் இப்போ கம்ப்யூட்டரில் வச்சு நம்மள பொருள் தட்டிட்டு இருக்கிறது ஃபுல்லாக சிஸ்டமேட்டிக் பேஸ்டாகவே போயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் இந்த கேலரிஸ் வந்து கம்மியானா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதான் வந்து இவ்வளோ கேலரிஸ் வந்து இருக்கணும். இதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து புவர் அப்படின்ற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்களாம். அண்ட் அப்புறம் இந்தியாவில் வந்து 2011-12 ஒரு சர்வே ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ பாவர்ட்டி லைன் ஃபார் அ பர்சன் பர் பர்சனுக்கு, ஓகே, ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 816 ரூபா, 860 rupees சம்பாதிச்சா ஓகே போதும். இதே ஏர்பனில் இருந்தோம் அப்படின்னா 1000 rupees கண்டிப்பாக வேணும். ஏன் ஏர்பனுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இங்கே நகர்ப்புறங்களில் வந்து இந்த எல்லா ரேட்டுமே கொஞ்சம் பொதுவாகவே அதிகமாக இருக்கும் இல்லையா. காய்கறி ரேட்டுனாலும் சரி, என்ன ஒரு கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்கினாலுமே கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கிராமப்புறங்களை விட, வில்லேஜ் சைடை விட. ஸோ அதனால் இப்போ ஒரு பர்சன் வந்து 860 rupees இப்போ ஒரு குடும்பத்துக்கு போதும்னா போதும். இங்கே வந்து பார்த்தா 1000 rupees வந்து தேவைப்படுது. இதே மாதிரி ஒரு 5 members இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ அவங்களுக்கு வந்து 4080 rupees per monthக்கு தேவை கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு. இது நகர்ப்புறங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா வேணுமா. 5000 ரூபா இருந்தால் ஓகே, நீ குடும்பத்தை நடத்திடலாம். அதாவது ஒரு வீட்டில் 5 members வந்து இருந்தாங்கன்னா. இந்த பாவர்ட்டி லைன் வந்து அப்படியே தான் இருக்குமா, என்னைக்கு மாறாதா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வே எடுப்பாங்க. சர்வே பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். இந்த சர்வே வந்து யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் அப்படின்றவங்க எடுப்பாங்க. ஸோ கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா, இந்த கண்ட்ரீஸ்க்கும் ஒரு கம்பேரிசன் நடக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டக்ட் பண்ண முடியாது, கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனான அந்த வேர்ல்டு பேங்க் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு யூனிஃபார்மும் ஒரு ஸ்டாண்டர்ட் பாவர்ட்டி லைன் வச்சுருப்பாங்களாம். ஸோ வந்து ஃபிக்ஸடாகவே இருக்குமா. அதாவது இப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து $1 வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து புவர் கிடையாது அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டேபிளில் வந்து பாருங்களேன் 3.1. ஸோ பாவர்ட்டி ரேஷியோ, நம்பர் ஆஃப் புவர், ஸோ இதெல்லாமே வந்து டிக்ரீஸ் ஆகிறத அந்த வருஷத்துலேருந்து நம்ம இப்போ வரைக்கும் 2011 and 12 வந்து டிக்ரீஸ் ஆகிறது வந்து பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம் சொல்லலாம் நம்மளோட இந்தியாவுக்கு. சரி, ஓகே. ஸோ பாவர்ட்டி லைன் வேரியஸ் ஆகுது இல்லையா. ஸோ இது வந்து எல்லா சோஷியல் குரூப்ஸ், எக்கனாமிக்ஸ் கேட்டகரிஸும் அடங்குமான்னு பார்த்தா அடங்காது. இது எல்லாமே வந்து சேமாக இருக்குது, அது மாறும். ஸோ இந்த நீங்கள் டேப்லெட் காலம் வந்து பார்த்தாவே தெரியும் எவ்வளோ லாட்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ ஷெட்யூல் ட்ரைப் இன் ரூரல் ஆகட்டும், ஷெட்யூல் கேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன், பாவர்ட்டி ரேஷியோ, அக்ரிகல்ச்சர் லேபர், கேஷுவல் லேபர், ஸோ இது எல்லாமே ரேஷியோஸ் இல்லாமல் மாறுபடுது இல்லையா. ஸோ ரூரல் அக்ரிகல்ச்சர் லேபர் ஹவுஸ் ஹோல்டு, அதுக்கப்புறம் அர்பன் கேஷுவல் லேபர் ஹவுஸ் ஹோல்டு. ஸோ பிக்சர் பார்க்கும்போது தெரியும். ஸோ 48 out of 100 இருக்குது. அதுக்கப்புறம் பிலாங்கிங் டு ஷெட்யூல் ட்ரைப், ஸோ இவங்க எல்லாமே பேசிக் நீட்ஸை வந்து அவங்களால வந்து மீட்டப் பண்ண முடியல. அப்புறம் 47% ஆஃப் கேஷுவல் ஒர்க் இவங்க வந்து பாவர்ட்டி லைன் கீழே தான் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் 50% ஆஃப் லேண்ட் லெஸ் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் வந்து, அதுக்கப்புறம் 43% ஆஃப் ஷெட்யூல் ஒர்க்கர் இவங்க எல்லாமே வந்து புவரில் தான் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லலாம். சரியா. சில ரீசன்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எக்ஸப்ட் ஷெட்யூல் ட்ரைப் இருக்காங்க இல்லையா, அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ், இவங்களை தவிர மீதி எல்லா பாவர்ட்டி லைனுமே டிக்ளைன் ஆகிட்டு 1919 ஸ்டார்ட் ஆகி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், த இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் இன் அ ஃபேமிலி கூட இந்த மாதிரி ஒரு புவர் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு வந்து ஆளாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து எல்லாருமே
ஒரு புவர் அப்படின்ற வறுமை அப்படின்ற காரணத்தால சஃபர் ஆகிறாங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே சில பேர் இன்னுமே வந்து சஃபர் ஆவாங்களாம். முக்கியமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இதை ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டோட கதை இது, ஓகேவா? ஸோ ஸ்டோரி ஆஃப் சிவராமன் அப்படிங்கிறது. ஸோ சிவராமன் ஒருத்தவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரூர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன வில்லேஜில் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ கரூரில் வந்து ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இவரும் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட 100 குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ சிவராமன் வந்து பேசிக்காவே ஒரு செருப்பு தொழிலாளி, காப்லர்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ ஒரு எஸ்சி கேஸ்ட் மாதிரி தான் வரும். ஸோ ஆனால் இப்போ வந்து இவர் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 50 ரூபா அப்படின்ட்டு ஒரு கூலிக்கு வீதம் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் சேர்ந்தே கிட்டத்தட்ட வந்து 5 to 6 months தான் வந்து ஆகுது. அதுக்கப்புறம் இவருடைய ஒய்ஃபுமே இவங்க கூட தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். ஸோ எங்கள் ஒய்ஃப் வந்து இவரே இந்த சிவராமன் எவ்வளோ வேலை பார்க்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஒய்ஃப்க்கு உண்டான சேலரி எவ்வளோன்னு பார்த்தா 25 ரூபா தான். இங்கேயே ஒரு ஈக்குவாலிட்டி உண்டாகுது பாருங்களேன், இல்லையா? ஸோ மென்னுக்கு வந்து 50 rupees தான், விமென்ஸ்க்கு வந்து 25 rupees தான். ஸோ இந்த குடும்பத்தில் வந்து மொத்தம் 8 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க, 8 நபர்கள் இருக்காங்க. சிவராமனுக்கு வந்து 65 வயசில் ஒரு வயசான அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அப்பா வந்து கிடையாது, இறந்து போயாச்சு. அண்ட் இவருக்கு வந்து 25 வயசில் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அந்த தங்கச்சிக்கு இன்னும் வந்து கல்யாணம் ஆகலை. ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்ட போதுமான நகை வசதி போடுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால கல்யாணம் ஆகாமல் இன்னும் வீட்டிலே உட்காந்துருக்காங்க. அண்ட் இவருக்கு வந்து 4 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களோட வயசு 1லேருந்து 16க்குள்ளே இருக்கும், 4 குழந்தைங்களுக்குமே. ஸோ அதில் வந்து 3 பெண் பிள்ளைங்க இருக்காங்க, கடைசியாக ஒன்று வந்து பையன். ஸோ அந்த 3 பெண் பிள்ளைங்களுமே வந்து ஸ்கூலுக்கு வந்து போகலை. ஏன்னா வந்து புக்கை வாங்குறதுக்கோ இதெல்லாம் வந்து அந்த கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு லக்ஸூரியான ஐட்டம். எதுக்கு போட்டு புக்கை போட்டு பெண் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்? இன்றைக்கி ஒரு நாள் கட்டி கொடுத்து வேறு இடத்துக்கு தான் போக போகுது. எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக போய் எஜுகேஷனில் போயிட்டு வந்து மணியை ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற கூட நினைக்கக்கூட ஒரு ஆட்கள். நம்ம இப்போ யோசிக்கவும் தப்பு அப்படின்னு தெரியுது. ஆனால் வறுமையில் வாழ்கிறாங்க அந்த டைம்லலாம். அப்போ வரைக்கும் யோசிச்சு தான் இருந்தாங்களாம், பெண் பிள்ளைங்களுக்கு எதுக்கு படிப்பு, கட்டி கொடுத்து இன்னொரு இடத்துக்கு தானே போகுது அப்படின்ட்டுன்னு. பட் நீங்கள் யாரும் அப்படி வந்து நினச்சிடவே கூடாது. ஆண்களை விட பெண் பிள்ளைங்களுக்கு வந்து அதிக படிப்பு வந்து கண்டிப்பாக தேவை. ஒரு தைரியத்துக்கு தேவை, யாரோட சப்போர்ட் இல்லாமல் லீட் பண்ணுறதுக்கு தேவை. ஓகேவா? சரி, பேக் டு த லெசன் பார்க்கலாம். சரி, உங்கள் தங்கச்சிக்கும் இவங்க வீட்டில் இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா சிவராமனோட மனைவிக்கு தங்கச்சிக்கெலாம் அடிக்கடி கொஞ்சம் அப்படியே கிளாஷ் ஆகும். நம்ம பொதுவாகவே கிளாஷ் ஆகும். இதில் வந்து கல்யாணம் முடிக்காமல் வீட்டில் இருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் கிளாஷ் ஆகும். ஸோ இவருடைய அந்த மூத்த மகளும் இவருடைய சிஸ்டரும் தான் அந்த டேக் கேர் பண்ணிக்கிறாங்க ஹவுஸை வந்து, சரியா? அதுக்கப்புறம் சிவராமனுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, என்னென்னா தன்னோட பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், உனக்கு வயசு வந்ததும் அப்படின்ட்டு. ஏன் இந்த 3 குழந்தைங்களும் அனுப்பாமல் பையனை மட்டும் அனுப்புகிறான் அப்படின்னு பார்த்தா இவனோட தாட் என்னது, பெண் பிள்ளைங்களை எப்படினாலும் கட்டி கொடுத்து வேறு வீட்டுக்கு அமிச்சிடுவோம். அது ஆண் பிள்ளை அப்படின்னா கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கும். இதே படிக்க வச்சு நம்ம வந்து ஒரு வேலைக்கு அமிச்சிடோம்னா நம்மளோட கடைசி காலத்துக்கு நம்ம அவனை காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு நினைப்பு, முருமித்து மாதிரின்னு கூட சொல்லிக்கலாம்னு வைங்களேன். ஸோ ஒரு இருக்குது. அதனால் எப்படியாவது இவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணுன்ற ஒரு எண்ணமும் வந்து இருக்குது. சரி, ஒய்ஃப்க்கு வந்து சிவராமன் மேலே கொஞ்சம் கோவமும் இருக்குது. ஏன்னா இன்னும் அந்த பொண்ணை வந்து 25 வயசாச்சு கட்டி கொடுக்காம வீட்டில் வச்சுருக்காங்களே அப்படின்ற ஒரு கோவமும் இருக்குது. ஆனால் இதுக்கு காரணம் வந்து லேக் ஆஃப் மணி அப்படிங்கிறது தான். ஸோ அந்த சம்பாத்தியம் வந்து பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு கோவம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலி அப்படின்னு பார்த்தா 2 வேளை சாப்பாடுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறது தான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு டைம் மில்க் மட்டும் வந்து வாங்கிடுவாராம். ஆனால் அந்த பால் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்கு பையன், ஓகே, அந்த பாய்க்கு மட்டும் தான் வந்து கொடுப்பாங்களாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் சத்தாக வளர்ந்தாலும் 4 பேனை படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுமா அப்படின்ட்டு ஒரு இது பண்ணிட்டு ஒரு அசம்ஷனில் அந்த பால் வாங்கிட்டு அந்த பாலை வந்து பையனுக்கு மட்டும்தான் வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இப்படியும் ஒரு குடும்பம். இந்த ஸ்டோரி நான் சொன்னேன் இல்லையா, இதுலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நினைப்பு வருது? சரி, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் இப்போ பேசுகிறது எல்லாமே அந்த டைமில் புவராக இருக்கிறவங்க அப்படி யோசிப்பாங்க சில பேர், ஓகேவா? இப்போ நம்ம வந்து கொஞ்சம் லைஃப்லலாம் கொஞ்சம் முன்னேறி நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வந்தாச்சு. ஆனால் நமக்கு இப்போ எல்லாமே பார்க்கும்போது தப்பாக தெரியும். ஆனால் அந்த டைமில் வந்து ஒருவேளை சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. மேபி அப்படி தான் யோசிப்பாங்க, எதுக்கு பெண் பிள்ளைங்களுக்கு எதுக்கு படிப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து இன்டர் ஸ்டேட் டிஸ்பாரிட்டிஸ் அப்படிங்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேட் எல்லாமே வந்து மாறும். பாவர்ட்டி அப்படிங்கிறது இப்போ இந்தியான்றது ஒரு கண்ட்ரி தான். ஆனால் இது வந்து எல்லாமே ஸ்டேட் வைஸ் கூட வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ ரீசெண்ட் ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா 21.9% இந்த இயர் ஆஃப் 2001 to 12 இந்த ஸ்டேட் வைஸில் வந்து மத்திய பிரதேஷ், அசாம், பீகார், ஒரிசா இதெல்லாமே பாவர்ட்டி லைனுக்கு மேலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ பாவர்ட்டி, ஓகே, அபோவ் தி பாவர்ட்டி லைன் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பாவர்ட்டி லைன் வந்து கேரளாவில்,
ஜம்மு அண்ட் காஷ்மீரில், குஜராத்தில், நம்ம தமிழ்நாட்டில், பஞ்சாப், ஹரியானா இது மாதிரி இடங்கள்லாம் பாவர்ட்டி ரொம்பவே டிக்ளைன் ஆயிருக்கு. மக்கள் வந்து மேம்பட்டு முன்னேறி வந்துட்டாங்க. யாரும் அந்தளவுக்கு புவராக இல்லை அப்படின்ற மாதிரி இது வந்து சொல்லுது. இப்போ கேரளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் இவங்க எப்படி மேம்பட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஃபுட் கிரெயின்ஸ்லாம் வந்து இது பண்ணி அதை வந்து அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் இவங்க வந்து சூப்பராக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு இப்போ வந்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி. டிக்ளைனாக இருக்குது புவர் அப்படின்ற கேட்டகரி பாவர்ட்டி லைனுக்கு மேலே வந்துச்சு அவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் போடுறது மூலிமா எக்கனாமிக் க்ரோத் வந்து கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ பாவர்ட்டி வந்து இப்படிலாம் பண்ணால் பாவர்ட்டி வந்து கண்டிப்பாக வந்து டிக்ரீஸ் ஆகும். அண்ட் சீனா அண்ட் சவுத் ஏஷியா கண்ட்ரீஸ் எல்லாம் இது மாதிரி வந்து இதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா டெவலப்ட் ஆனது இல்லையா? ஸோ இந்த இடத்துலலாம் ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த மனித வளத்தில் வந்து போடணுமா. ஸோ சீனாவில் வந்து நம்பர் ஆஃப் புவர் பிகம் 85% இன் 1981. ஸோ 1981 வந்து 85% இருந்தது. அண்ட் 2008 வந்து கனெக்ட் பண்ணும்போது அது 14% ஆயிடுச்சு. இவ்வளோ இது டிக்ளைன் ஆயிருக்கு. அது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட ஏஷியன் கண்ட்ரீஸான இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், பாகிஸ்தான் இந்த இடங்கள்லாம் கூட இந்த பர்சன்டேஜோட விகிதம் வந்து நிறைய டிக்ளைன் ஆயிருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு. ஆனால் அந்த ரேப்பிட் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரியா? ஸோ படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக தான் வந்து அது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஆனால் இன்னும் ஃபியூச்சரில் நீங்கள்லாம் படித்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும்போது இந்த பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது கண்டிப்பாக முற்றிலுமே இல்லாமல் போகணும். இதுதான் வந்து நம்ம இந்தியானோட ஒரு மெயின் சேலஞ்சாகவே எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவில் பாவர்ட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையராக தான் இருக்குது. ஏன்னா அந்த பாவர்ட்டி லைன் அடிக்கடி மாறிட்டே இருக்கிறதுனால. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து காசஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறது. ஸோ பாவர்ட்டி வர்றதுக்கு, வறுமை வர்றதுக்கு எந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ஃபர்ஸ்டாகவே என்ன பார்த்தோம் அப்படின்னா லோ க்ரோத் ரேட் அப்படிங்கிறது. ஸோ இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் பிரிட்டிஷ் காலனியல் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்மளோட பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போதே ஒரு சில கட்டுப்பாடுகள், கோட்பாடுகள்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக வந்து ஹேண்டிகிராஃப்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, கைவினை பொருட்கள், இது எல்லாமே வந்து டெவலப் பண்ணவே இல்லையா. அவங்களோட மெயின் ரிசோர்ஸஸ் ஏற்றுமதி இறக்குமதி அதை தான் டெவலப் பண்ண பார்த்தாங்களே தவிர இந்த கைவினை பொருட்களுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல. அதனாலேயே மோஸ்ட்லி அப்போ நம்மளோட இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா விவசாயம், இந்த கைவினை பொருட்களாக தான் இருந்து. ஸோ இந்த கைவினை பொருட்களை முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கும்போது அவங்க ஃபேமிலி அப்படியே முடங்கியே போயிட்டாங்க. அந்த லெவல்லேருந்து அதிகமாக வரல. ஸோ இதுதான் அந்த ஆரம்ப கட்டத்துலேருந்தே ஒரு மெயின் காரணம் அப்படின்னு சொல்லலாம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் படிப்படியாக வந்து வந்து வச்சாங்க. அதுக்கப்புறமா ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படும். இப்போ ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓடவே இல்லைன்னா எதுக்கு போட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், நீ வேறு ஏதாவது வேலை செய்ய அப்படின்னு வேறு எதுக்கு போயிடுவாங்க. எல்லாம் வேலை இல்லாமல் சும்மா இருப்பாங்க. ஏன்னா மேபி அவங்களுக்கு அந்த வேலை மட்டும் தான் செய்ய தெரியும். இப்போ பானை செய்கிறவங்களுக்குலாம் அப்படியே பார்த்தா ஒரு பரம்பரை ரீதியாக பானை மட்டும் தான் செய்ய தெரியும். வேறு ஏதாவது போய் வேலை பாருன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ மனசோ இருக்காது. ஸோ அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், ஸோ ஒரு வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒன்று உருவாகுது. ஸோ வேலை இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகுது, காசு கைக்கு கிடைக்க மாட்டேங்குது. சில இது வந்து கிடைச்ச வேலைக்கு போகலான்னு பார்த்தா அதோட வேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி பண்ணுறது மூலியமாகவும் நம்ம பாவர்ட்டிக்கு ஒரு காரணமாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. வேலை இல்லை இருந்தாலும் ஓகே அப்படிங்கும்போது இருந்தாலும் பாப்புலேஷன் இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து இப்போ ஒரு 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட குழந்தைங்க ஸோ ஆளுக்கு மறுபடியும் 3-4 குழந்தைங்க அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஸோ இது ஒரு காரணமாக தான் இருந்துச்சு. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனது காரணம் மாதிரி பாவர்ட்டி வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பேலன்ஸாக வைக்க முடியல. அந்த இன்கமும் கிடைக்கல, பாப்புலேஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பேலன்ஸ் வந்து இல்லாததுனால தான் பாவர்ட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் தலையெடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இரிகேஷன் அண்ட் க்ரீன் ரெவல்யூஷனில் துறையிலலாம் வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்குனாங்க. ஆனால் என்னென்னா அந்த இந்தியாவில் வந்து ஒரு லிமிட்டட் அளவுக்கு மட்டும் தான் அந்த உருவாக்குனாங்க. ஸோ அந்த பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார் 2 பேருமே இந்த ஜாப் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஒரு வேலை வாய்ப்புகள் வேலை தேடுற எல்லாருக்குமே போச்சா அப்படின்னு பார்த்தா சந்தேகம் தான். எல்லாருக்குமே போய் சென்றவே இல்லாது. சரியா? ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஜாப் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு வில்லேஜ்குள்ளெல்லாம் இல்லை. அதனால அந்த மக்களுக்கு வந்து இது மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்துச்சா அப்படின்னு தெரியாத வண்ணம் கூட நிறைய வந்து இருந்திருக்கு. ஸோ நிறைய மக்கள் வந்தனால என்ன பண்ணாங்கன்னா வேலைக்கு கிடைக்கல அப்படின்ட்டுன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் அந்த ரிக்ஷா ஓட்டுறதாகட்டும், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்க்குறது, டொமஸ்டிக் சர்வன்ஸில் வேலை பார்க்குறது, இது மாதிரி கொஞ்சம் வேலை பார்க்குறதுக்கு பிரித்து போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கலாம்னா கொஞ்சம் காசு வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து கிடைக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியாத அளவு கூட கம்மியாக தான் இருக்காது. சரியா? ஸோ அதனால தான் புவர் பீப்புள் அப்படிங்கிறது அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஸ்மால் இன்கம் தான் அவங்களோட எக்ஸ்பென்சஸை வந்து கேரி டவுன் வந்து பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா
ஸோ பண்ண முடியாமல் வீடும் அந்த அளவுக்கு நம்ம இருக்க முடியாது, ஒரு 2 ரூம் வச்சு கூட வீடு கட்ட முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, சரி மக்கள் அதிகமாக இருக்க பகுதினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஸ்லம் ஏரியாவில் அங்கெல்லாம் போய் வந்து ஸ்டே பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கட்டமாக ஒரு இனிஷியல் பாயிண்ட் எடுத்தால் தான் அதுக்கு ஒவ்வொரு கட்டமாக அந்த பாவர்ட்டி அப்படிங்கிறது தலை தூக்க வந்து ஆரம்பிச்சுது. இந்த பாவர்ட்டி ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தா ஹியூஜ் இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஈக்வாலிட்டி பார்த்து இன்கம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரியிலே சொன்னோம் இல்லையா, ஒரே வேலை தான், மென் வேலை செஞ்சா ஒரு காசு, விமன் அதே வேலையை அதே ஈக்குவல் டைம்ல செஞ்சா ஒரு காசு. ஸோ இந்த ஒரு டிஃபரன்சியேஷன் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா வந்து லேக் ஆஃப் லேண்ட் ரிசோர்சஸ், இது கூட ஒரு மேஜர் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் சோஷியோ கல்ச்சர் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர் கூட ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட இந்தியாவில் பர்டிகுலர்ல இந்தியாவில் சரி ஓவராலும் இருக்கு, அண்ட் பர்டிகுலராக இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரிலீஜியஸ் செரிமனிக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய செலவு பண்ணுவாங்களாம். சாப்பாடு காசுன்னா பரவாயில்ல, தெய்வத்துக்கு அதை செஞ்சிடணும், தெய்வத்துக்கு மாலை வாங்கி போட்டுடணும், தெய்வத்துக்கு மரியாதை செய்யணும், பூஜை பண்ணணும், திருவிழா நடத்தணும் அப்படின்ட்டுன்னு அதுக்கு ஆகட்டும். அதுக்கப்புறம் கல்யாணம் வைக்கிறேன் அப்படின்ட்டுன்னு கடன்லாம் வாங்கி கல்யாணம் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த ரிலீஜியஸ் செரிமனி ஆகட்டும், இதே மாதிரி ஒரு புவர்னா கூட அதுக்கேற்ற மாதிரி பண்ணாமல் நான் என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு, அதில் ஆசைகள் இருக்கலாம், ஆனால் கடன் வாங்கி அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மறுபடியும் கடனை பே பண்ண முடியாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய இருக்குது. ஸோ இதனாலையுமே கூட மக்கள் வந்து வட்டி கட்டி அதுக்கு டெவலப் ஆக முடியாமல் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த விவசாயத்துக்கு என்னெல்லாம் தேவை, சீட்ஸ் வாங்கணும், அதுக்குண்டான இன்புட்ஸ் வாங்கணும், மிஷினரி இன்புட்ஸ் வாங்கணும், ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே வாங்கணும். ஸோ இதை வாங்கி விவசாயம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா, ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு போக இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே காசு, ஸோ அந்த காசும் அவங்களுக்கு லாபம் ஈட்டக்கூடிய காசும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஹையராக இருந்து மறுபடியும் அதில் சீட் வாங்கணும் அப்படிலாம் பண்ண முடியாமல் இருக்காது. இப்போ ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்கிறவங்கலாம் சூப்பராக வந்து பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சின்ன சின்ன செக்மெண்ட்டில் மட்டும் இருக்கிறவங்க மட்டும் இத்தனை இதாக இருக்குது, இத்தனை சென்ட் தான் இருக்குது அப்படின்றவங்க வந்து ரொம்ப கஷ்டம்தான் விவசாயம் அப்படிங்கிறதுல. ஸோ இதை மேற்கொண்டு அவங்க வந்து புவர் பீப்புள் ஆகுது. ஸோ கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கிட்டு அதை மறுபடியும் வந்து கட்ட முடியாத சுச்சுவேஷனுக்கு வந்து போகிறாங்க, மனசு கஷ்டமாகுது. ஸோ ஒரு பாவர்ட்டி லைனுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க அவங்க. சாரி. சரி, இவ்வளோ காசஸ் இருக்குது, இது எப்படி நம்ம தடுக்கிறது, என்ன மாதிரி மெஷர் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்தும் நிறைய அதுக்குண்டான மெஷர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து 2 விஷயம் கண்டிப்பாக இது வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னென்னா ப்ரொமோஷன் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் டார்கெட்டட் ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம்ஸ். சரிக்கா, எப்படியாவது ஒரு எக்கனாமிக் க்ரோத்தை நம்ம வந்து டெவலப் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓவர் 30 இயர்ஸில் வந்து நம்மளோட பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது க்ரோத்தாக இருக்குது. ஆனால் அது பாவர்ட்டி அந்த அளவுக்கு வந்து ரிடக்ஷன் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சரியா? ஸோ இப்போ இந்த 8 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்தியாவோட க்ரோத் ரேட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ 1970 வந்து 3.5% இருந்த க்ரோத் ரேட் வந்து இப்போ 1980 1991 6% வந்து மாறிடுச்சான். ஸோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், எக்கனாமிக் க்ரோத்துக்கும் பாவர்ட்டி ரிடக்ஷனுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டார்கெட்டட் ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம்ஸ். ஸோ ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ முதல்ல வந்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது, ஸோ ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்து ஆக்ட் நிறைய வந்து கொண்டு வந்தாங்களாம். சரியா? ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 2005 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 100 நாள் வேலை திட்டம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 200 டிஸ்ட்ரிக்ட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இந்த ஸ்கீம் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதை வச்சு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மக்கள் காமிக்கிறத வச்சு இது வந்து 600 டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து இந்த ஆக்ட் வந்து கொண்டு போனாங்க. ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த வேலையில் வந்து பேர் கொடுத்துருவாங்க இல்லையா, ஸோ அந்த பேர் கொடுத்துற பிறகு அந்த பேர் கொடுத்த பர்டிகுலர் நபருக்கு வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸோ அவங்க வந்து டெய்லி அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் வந்து தருவாங்களாம். சரியா? ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இது ரெண்டுமே சேர்ந்து நிறைய சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதுக்கெல்லாம் காசு கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தா நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஃபண்ட் அண்ட் ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஃபண்ட் தான் இந்த ஸ்கீம் வந்து எடுத்து நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பிரைம் மினிஸ்டர் ராஜ்கர் யோஜனா அப்படிங்கிறது. இதை லான்ச் பண்ண டேட் வந்து 2 அக்டோபர் 1993 அப்படிங்கிறது. இதோட மெயின் நோக்கமே, இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண மெயின் நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தா டு கிரியேட் அ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத். நல்லா படித்து வேலை இல்லாத இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான். ஸோ நீங்கள் உங்களோட பேர் என்ன, அந்த ரூரல் ஏரியாஸில் ஸ்மால் டவுன்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஒரு இண்டஸ்ட்ரியை செட்டப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்லாம் வந்து பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற யோஜனா வந்து ஸ்வர்ண ஜெயந்தி கிராம்
ஸ்வர்ஜர் யோஜனா அப்படிங்கிறது. இதை லான்ச் பண்ண டேட் வந்து 1st April 1999 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த ரூரல் பீப்புளுக்கு வந்து ரொம்பவே யூஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டு ஆர்கனைஸ் தெம்செல்ஸ் டு செல்ஃப் குரூப் பை ப்ரொமோட்டிங் என்டர்பிரைசஸ். நிறைய இதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு குரூப்பாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு புவர் ஃபேமிலிக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நிறைய பேங்க்லாம் வந்து கிரெடிட் பண்ணுறாங்களாம் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இதை லான்ச் பண்ண டேட் வந்து 1995. ஸோ டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தா டு ப்ரொவைட் 25 lakhs நியூ ஜாப்ஸ் வந்து கொண்டு வரணும் ரூரல் அண்ட் ஸ்மால் டவுன் பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ கிராமப்புறங்களில் ஸ்மால் டவுன்ஸ் எல்லாம் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாம் வந்து வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு ஒரு இதாக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி கிராம யோத யோஜனா அப்படிங்கிறது 2000 வந்து லான்ச் பண்ணாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ டெவலப் அ ஸ்டாண்டர்ட் லிவிங் ஆஃப் அ ரூரல் பீப்புள், அவங்களுக்கு உண்டான ஒரு நிலையான வாழ்க்கை முறை கொடுக்கறதுக்காகவும், டு ஃபோக்கஸ் ஆன் அ பிரைமரி ஹெல்த், பிரைமரி எஜுகேஷன், ரூரல் ஷெல்டர், ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த கிராம யோத யோஜனா அப்படின்ற ஒரு இது வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சம்பூர்ண கிராமீன் ராஜ்கர் யோஜனா அப்படிங்கிறது 2001 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வைடாக கொடுக்கறதுனால, அதுக்கப்புறம் டு கிரியேட் அ டியூரபிள் கம்யூனிட்டி, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அசெட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த சேலஞ்சிங் ஹெட் இதெல்லாம் நல்லா வச்சு சூப்பராக இது பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஒரு மெயின் சேலஞ்ச் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ராவர்ட்டி டிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் நம்மளோட இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இருக்குது. இதை நம்ம லைன் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு இன்கம் அப்படிங்கிறது ஒரு அன்டிஸ்ட்ரிபியூஷனாக ஒரு அன்ஈக்குவலாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதுக்கப்புறமா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறது இப்போ ஒரு மெயின் வாய்ப்பு தான். ஆனால் இன்னொரு பாசிட்டிவ் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் அது இருந்தாலுமே இன்னொரு பக்கம் எக்கனாமிக் க்ரோத் வந்து நம்ம நிறையா வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் க்ரோத் வந்து படிப்படியாக இதாகிடுச்சு. இப்போ நமக்குள்ளே இதாகிடுச்சு. 3-4 பெற்றுக்கிட்ட இப்போ இருக்க காலத்துக்கு படிக்க வைக்க முடியாது. 1 பெற்று படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறனால இப்போ ஒரு குடும்பத்தில் மிஞ்சி போனால் 1-2 குழந்தைகள் மட்டுமே தான் இருக்காங்க. ஸோ இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டிக்ளைன் ஆகும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து விமனுக்கு உண்டான அந்த எம்பவர்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. வீட்டில் இருந்த பெண்கள் தவிர இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அதிகமாக வந்து ஆசைப்படுறாங்க. வேலைக்கு போகணும், தான் கையில் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு ப்ராப்பரான ஹெல்த் கேர் வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் போய் சேருது. இப்போ ஹாஸ்பிட்டலில் கூட யாராவது கொஞ்சம் காசு கொடுத்து பார்க்க முடியலன்னா கூட அவங்களுக்கு ஃப்ரீயாகவே நிறையா ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. வீடாக போய் வந்து செக்அப் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கீம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல சூப்பரான இதுன்னு சொல்லலாம். ஸோ ஜாப் செக்யூரிட்டிங்கிறது எங்கே போனாலும் எப்போனாலும் இப்போ வந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவர்ட்டிக்கு வந்து இது தான் ஒரு சேலஞ்சிங் தான். இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத திண்டாட்டம் போகுதோ அன்றைக்கி தான் நம்ம நாடு வந்து முன்னேறும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சைல்ட் லேபர். ஸோ ஒரு குழந்தை வந்து வேலைக்கு அனுப்புகிறாங்கன்னா ஏன் அனுப்புகிறாங்க? அவன் படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லை. அவன் வேலைக்கு போயிட்டானா வேலைக்கு போய் யார் காசு சம்பாதிச்சு கொடுப்பா இல்லையா? ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக தான் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, சைல்ட் லேபர் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வேலைக்கு போனால் சட்டப்பிரகாரம் குற்றம். வேலைக்கு அனுப்புனவங்களாலும் தண்டிக்கப்படுவாங்க, வேலை கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்கிறவங்களும் தண்டனைக்கு வந்து உட்பட்டவங்க தான். அதனால் இதெல்லாம் வந்து குழந்தைகள் தொழிலாளர்கள் இந்த ஒரு கேட்டகரியில் வந்துடும். அதனால தான் கவர்மெண்ட் வந்து 14 வயசு அப்படின்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது வரைக்கும் கட்டாயம் குழந்தைகளை வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது, படிக்க வைக்கணும். ஏன்னா அதுக்கப்புறமா அந்த பையன் படித்து முடிச்சு பையனோ பொண்ணோ சம்திங் ஓகே பையன் முடிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா படிப்போட அருமை தெரிஞ்சிடும். ஸோ அதனால இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. கடைசி வந்து இல்லிட்ரஸி அப்படிங்கிறது. ஸோ ஒரு படிக்கலை அப்படிங்கும்போது ஒரு எழுத படிக்க தெரியலனாவே இல்லிட்ரஸி தான், சரியா? ஸோ அது இன்னுமே நிறைய பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அடுத்த ஜென்ரேஷனில் கண்டிப்பாக அது மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஸோ இது ஒரு இல்லிட்ரஸி அப்படிங்கிறது மேஜர் ப்ராப்ளம் தான், பாவர்ட்டி வந்து உண்டாக்குறதுக்கு காரணம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. சரி, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.